வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம்லேருந்து கவர் ஆகும். இதுக்கு முன்னாடி 6th 7th 8th 10th எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9th ப்ராசஸில் இருக்குது. குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு தேவைப்படக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா, ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு ரிவிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். ஆசிரியர் சேக்கிழார், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இதில் என்ன பேசியிருப்பாங்க, ஒரு படம் வேறு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருநாட்டின் சிறப்பு அப்படிங்கிறத குறித்து தான் இங்கே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். சொல்லும் பொருளும் பாருங்கள். மா வண்டு, மாம்பழத்தில் வண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மது அப்படின்னா தேன், வண்டுக்களுக்கு தேன் அப்படிங்கிறது மது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாவி பொய்கை, இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வா பொய்கைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இதில் என்ன முக்கியம், வளர் முதல் நெற்பயிர். ஸோ முதல்ல நெல் பயிர் வளர்றது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தரளம் அப்படின்னா முத்து, தாராளமாக ஜோக் சொல்கிறதுல முத்து ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துனா மதுரை முத்து. ஸோ ஒரு காமெடி ஒருத்தர் பண்ணுவார் இல்லையா, அவர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பணிலம் சங்கு. ஓகே, ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணி முடிஞ்சிருச்சு, அதாவது நம்மளுடைய லைஃபோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா டெத்து தான். ஸோ டெத் அப்போ கண்டிப்பாக சங்குன்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும். சங்கு ஊதுவாங்க, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரம்பு வரப்பு. ஓகே, அடுத்தது பாருங்கள், கலை கரும்பு. 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். கா சோலை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கா சோலைன்னு ஓரெழுத்து ஒரு மொழியில் இது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். அரும்புனா மலர், இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். கோடு குளக்கரை. ஸோ இப்போ நான் ஒரு குளக்கரை வரைகிறேன் அப்படின்னா அப்படி ஒரு கோடு போட்டு தான் நான் அந்த குளத்தை ஆரம்பிப்பேன் இப்படி வரைகிறதுக்கு. அப்போ கோடு அப்படின்னா குளக்கரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், மேதி அப்படின்னா எருமை. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. மேதி எருமை. அதே மாதிரி பகடு அப்படின்னா எருமை கிடான்னு அர்த்தம். பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. பகடு அப்படின்னா எருமை கிடா. வேற என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது சுரிவலை அப்படின்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். பணிலம் சங்கு பார்த்தோம், சுரிவலைனாலும் சங்கு தான். குரல் வலை அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்துட்டாங்க அப்படின்னா சங்கு ஊதிடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. குரல் வலை நெறிஞ்சிருச்சு, இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். வேரி அப்படின்னா தேன். பாருங்கள், வேரில் இருந்து தேன் எடுக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், பகடு எருமை கடா சொன்னோம் இல்லையா, அதுதான். பாண்டில் அப்படின்னா வட்டம், இதுவும் ஆல்ரெடி பார்த்த ஒன்று. சிமயம்னா மலையுச்சி, சிமயத்தை இமயம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டுருவீங்க. அடுத்தது பாருங்கள், நாளிகேரம் அப்படின்னா தென்னை. நரந்தம் நாரத்தை, கோழி அரசமரம், சாலம் ஆச்சாமரம், தாமலம் பச்சிலை மரம், இரும்போந்து பருத்த பனைமரம், சந்து சந்தன மரம், நாகம் நாகமரம், காஞ்சி ஆற்று பூவரசு. இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. மேபி உங்களுக்கு பொறுத்துக மாதிரி கூட கேட்டு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இலக்கண குறிப்பு பார்க்கலாம். கருங்குவளை சென்னல். கருங்குவளை கருமை அப்படிங்கிற ஒரு வண்ணத்தை மீன் பண்ணுது. சென்னல் செம்மை மீன் பண்ணுது. அதனால் இது பண்பு தொகை. விரிமலர், விரி 3 காலத்துக்கும் வருது இல்லையா. தடவரை. ஓகே, சால தவ உரு நனி மா தட, இது எல்லாமே உரிச்சொல் தொடர். அடுத்தது பாருங்க, நூல்வழி இருக்குது. சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை
விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவையினணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். ஓகே, ஸோ இதில் முக்கியமான ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரை பற்றி ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கோம், வீடியோவும் இருக்குது. அது சுந்தரா ட்ராவல்ஸ் வச்சு போட்டிருப்போம். அதை கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் பார்க்கலாம். சுந்தரர் அப்படின்னாலே திருத்தொண்ட தொகை. இது நம்ம அந்த வீடியோவில் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை கொஞ்சம் இங்கே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தரா ட்ராவல்ஸில் தொகையை கொடுத்தா தான் போக முடியும், இதான் ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ சுந்தரர் தொகை ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்து பாருங்கள், நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த நம்பி உட்காந்து போனீங்கன்னா எல்லா தெருவிலையுமே சுற்றி சுற்றி காட்டும், தெரு தெருவாக சுற்றி காட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகை வேறு, திருத்தொண்டர் திருவந்தாதி வேறு. திருத்தொண்டருங்கிறது காமனான ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. சுந்தரா ட்ராவல்ஸில் போகிறோம்னா தொகை கொடுக்கணும். அப்போ சுந்தரர் எழுதினது தான் திருத்தொண்ட தொகை ஞாபகம் வந்துடும். அடுத்தது பாருங்கள், இதில் நம்பி போகலாமா? அப்போ நம்பியாண்டார் நம்பி எழுதினது தான் திருவந்தாதி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். திருவந்தாதிங்கிறத தெரு தெருவாக போக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வேறு என்ன ரொம்ப படிக்கணும்? போதும். அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சேக்கிழார் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேக்கிழார் ஒவ்வொரு புராணத்திலும் அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்து பாருங்கள், திருத்தொண்டர் புராணம் வருது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிபி 12ஆம் நூற்றாண்டு முக்கியம். பக்தி சுவையினணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ இதுவும் முக்கியம். சொன்னவர் யாருன்றது அதை விட முக்கியம், மீனாட்சி சுந்தரனார். சரி, இப்போ இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் பாருங்க. சேக்கிழார் பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல முதல்ல ஸ்கூல் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, அப்போ பாருங்க, சேக்கிழார் ஸ்கூல் அப்படின்னாலே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்கூலில் இருக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ கிபி 12 ஞாபகம் வந்துடும். ஸ்கூலுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வைப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு அது சுவை, ரொம்ப சுவையாக நமக்கு டேஸ்ட்டாக நம்ம இருக்கிறோமா நம்ம நினைப்போம். பக்தி சுவையினி சொட்ட சொட்ட, சரியா? ஸோ நம்ம எச்சு ஊறுது அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சில டேர்ம்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை பேஸ் பண்ணி. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம கிளாஸ் ஹவுஸ்க்கு போகாமல் வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்கல்ல. யார் இங்கே கண்டிக்கிறாங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் கண்டிக்கிறாரு, சரியா? மீனாட்சி சுந்தரனார். அப்போ மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்கிறாங்க? ஏன் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்படி லைட்டாக இந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், சேக்கிழார் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். ஸ்கூலுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைப்பாங்க, அதை போய் பசங்கள்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்குது, சாப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்து ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனாருக்கு கோவம் வருது, அவங்க உள்ளே போங்க, கிளாஸ்க்கு போங்கன்னு விரட்டுறாங்க, அவ்வளோதான். இது ஒரு சீக்வன்ஸ். சரி, 12th வரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூல்னா, 1ஆம் கிளாஸில் இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் போது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு தானே. அந்த பெருசாக போகிறத நம்ம பெரிய புராணம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? அவ்வளோதான். ஏன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது. 12 years ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்போ பெரிய ஒரு விஷயம், பெரிய புராணம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நூல்வழி ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒருவேளை பாடல் வரிகள் கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண? ஏன்னா பெரிய புராணம்ங்கிறது சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டு. ஸோ அப்போ ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு வரிகளை மட்டும் நம்ம எதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் புனல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். புனல்னாலே நீர் அப்படின்னு தான் அர்த்தம். புனல், பூவி, பூவி அப்படின்னா பூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் நீர் இருக்கிற பகுதிகளில் இருக்கிறன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி புனல் இங்கேயும் வருது பாருங்கள், மண்டு புனல் வருதா? ஓகே, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியமான வரி. காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு. இது ஒரு மெமரி லைன்ஸ் வேறு. இதுலேயே பாருங்கள், நீர் நாடு, நீருங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், பொய்கை இருக்குது பாருங்கள். பொய்கைனாலும் நீர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சுரிவலை, சங்கு இதெல்லாம் இங்கே இருக்கும். அது போக பொழிந்திலி இந்த வார்த்தையை பாருங்க, மழை பொழியும், பொழிதல் அப்படின்னாலே தண்ணியை குறிக்கக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, முகிலின் கூட்டம், சிமையச்சாரல். ஸோ சாரல் அப்படின்னாலே மழை தானே. ஸோ இதையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லாஸ்ட் ஒன். இந்த பாக்ஸு நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய கண்டென்ட் இந்த கண்டென்ட்டு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நடுவில் ஒரு கோடை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நடுவாக பிரிச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம பொறுத்தக ஏரியாவில் கேட்பாங்கன்னு முதல்ல பார்த்தோமா. ஸோ அதான் இது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நாலுகேரஞ்செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும், கோழிசாலந்த மாலம் குளிர்மலர் குரவம் எங்கும், தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும், நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கும் எங்கும். ஸோ இந்த பாடல் வரிகள் பெரிய புராணம் சம்மந்தப்பட்ட பாடல் வரிகள். இதை தான் பொறுத்துகளை சொன்னோம். இப்போ பாருங்கள், நாளிகேரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தென்னை மரத்தை மீன் பண்ணும். சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. தென்னை மரம். நரந்தை நாரத்தை ரைமிங்காக வந்துடும், ஞாபகம் வச்சுப்பீங்க. கோழி அரச மரம். அரச மரத்துக்கு கீழே தான் கோழி குண்டு வச்சுலாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு சீன்ஸ்லாம் புக்கில் போட்டிருப்பாங்க. மரத்துக்கு அடியில் உட்காந்து கோழி குண்டு விளையாடுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலம் ஆச்சா. ஓகே, சாலம் ஆச்சா. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், மரத்துக்கு சால் போடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சால் போடுறதுன்னு என்னது, அறுப்பாங்க இல்லையா, ரம்பம் இதெல்லாம் வச்சு அறுப்பாங்கல்ல, அதான் அறுத்து முடிச்சாச்சா, ஆச்சா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமாலம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பச்சை பிள்ளைங்க எல்லாம் தாளம் போட்டு விளையாடுறாங்க மரத்துக்கு கீழே உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குழந்தை அழுகும்போது தூக்கிட்டு போய் வச்சு நம்ம தட்டி கொடுத்து தாளம் சவுண்ட் எதாவது போட்டு நம்ம விளையாட்டு காட்டுவோம் இல்லையா. ஸோ பச்சிலங்குலேருந்து தாமலம்ங்கிறத தாளம்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இரும்போந்து பருத்த பனைமரம், அதை பார்க்கணும். சந்து சந்தன மரம் ரைமிங்காக இருக்கும். நாகம் நாகமரம் ரைமிங் தான். காஞ்சி ஆற்று பூவரசு, ஆற்றுல தண்ணி வராட்டி பூவெல்லாம் காஞ்சி போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்தக பகுதியும் ஈஸி தான். அப்போ பெரிய புராண பாடல் வரிகள் கேட்டாலே நீருங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அந்த சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுவாக இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்க்கலாம், புறநானூறு. புறநானூற்றின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடபுலவியனார். பேரை பார்த்து வச்சுக்கோங்க, புறநானூறு குடபுலவியனார். ஓகே, ஸோ இதில் என்ன ரொம்ப முக்கியமானது பாருங்கள், ஒரு மெமரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானொட்கும் வடி நீன்மதில் மல்லல் மூதூர் வய வந்தே. ஓகே, மூதூர் முதுமையான ஒரு பண்புத்தொகை. செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி, ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மாற்று அதன் தகுதிக்கேள் இனி மிகுதியால, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற வரிகள் இடம்பெற்ற பாடல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. அதே மாதிரி பாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை, இந்த வரிகளும் கேட்ட கேள்விதான். இதுவும் புறநானூற்று பாடல் தான். ஸோ இதை நம்ம லைன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால தான் நான் அதை ரீட் பண்ணுறேன். உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தொடு நீரே, இதுவும் கேட்ட கேள்வி. பார்த்து வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, ஸோ பொதுவாகவே எக்ஸாமினேஷன்ஸில் தமிழ் பேஸ்டு கொஷின்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கேள்விகள்லாம் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. ஸோ இதெல்லாம் வந்து புறநானூற்று பாடல் வரிகள். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது தான். இது யார் பாடுறதுன்னு பாருங்க, பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியது. திணை பொதுவியல் திணை, துறை முதுமொழி காஞ்சி. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இங்கே பொதுவியல் திணைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. வெச்சு முதல் புறந்தை திணை வெச்சு முதல் புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. சரியா, பொதுவானதை பற்றியும் பேசுவாங்க, சொல்லாததை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இதே மாதிரி வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி புறத்திணைகளுக்கான ஒரு வீடியோ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 திணைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும், இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகட்டும்,
இல்லை வந்து ஜிஎஸ் ஏரியாவில் ஆகட்டும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், இது எல்லாத்துலேயுமே அந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்ம அது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் போட்டிருக்கோம். அது ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டு நம்மளுடைய கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அந்த இப்போ வருது இல்லையா, இதான் அந்த பர்டிகுலர் ஏரியா. கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் அந்த வீடியோவை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதும், அப்படியே மைண்டில் நின்றும். அதை பேஸ் பண்ணி நிறையா கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆன்சர் கீஸும் தப்பாக தான் வரும். ஒரு சில கேள்விகள் அது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அப்போ அந்த 2 கேள்வி கரெக்டானா எனக்கு கட் ஆஃப் வந்திருக்குமே அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல், நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரியான ஏரியாவையும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, பொது தமிழ் படிச்சிங்கன்னா மட்டும் கிடையாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் படிக்கலாம். அது ரொம்பவே முக்கியமான ஏரியா. ரீசண்டாக நடந்த எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே அந்த ஏரியாக்குள்ளேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி துறைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறம் பொருள் இன்பத்தினுடைய உறுதி தரக்கூடிய தன்மையை தான் முதுமொழி காஞ்சின்னு சொல்கிறோம். இதை கூட கொடுத்து அது என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் முக்கியம். யாக்கை அப்படின்னா உடம்பு, புணரியோர் தந்தவர். ஸோ இதெல்லாம் என்ன ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கூட நம்ம பார்த்துக்கிருவோம். யாக்கை உடம்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், இது மட்டுமே போதுமானது தான். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, போதும். அதே மாதிரி புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, போதும். அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். மூதூர், நம்ம ஆல்ரெடி பாடல் படிக்கும் போதே சொன்னோமா, மூதூர், நல்லிசை, புன்புலம் இது எல்லாமே பண்பு தொகைகள். நிறுத்தல் அல்விகுதி வந்துச்சுன்னா தொழிற்பெயர் பாருங்கள். அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உம்முன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ அது எண்ணுமை. உடம்பும் உயிரும் உம்முன்னு வந்தால் எண்ணுமைகள். அடுபோர் முக்காலத்துக்கு வர்றதுனால இது வினைத்தொகை. அடுத்து பாருங்க, கொடுத்தோர் அப்படின்னா அந்த வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறதுனால அதுக்கு ஒரு பெயர் வந்திருக்கும், அதான் வினையால் அணையும் பெயர். இங்கே கொடுக்கறதுனால தான் அவங்க கொடுத்தவங்க. ஸோ அதான் கொடுத்தோர் ஓர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர். அந்த வினையை செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த பெயர் வந்திருக்கு, அதான் அதுக்கான பொருள். அடுத்தது பகுவது உறுப்பிலக்கணம் அஸ்யூஷுவல் பார்த்து வச்சுக்கோங்க. நூல் வழி பாருங்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. இது நிறையா தடவை பிஒய்க்கில் கேட்டிருக்காங்க. இது பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. இந்நூல் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாகும். இப்போ நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வார்த்தைகள் எல்லாமே முன்னாடி கேட்ட கொஷினரி ஏரியாஸ் தான். ஸோ அதே நிறைய தடவை ரிப்பீட் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, ஒரு சிறுபஞ்ச மூலம் பாடல் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஸோ இதில் பாருங்க, குளம் தொட்டு கோடு பதித்து, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது சிறுபஞ்ச மூல பாடல். அப்போ பஞ்சத்தின் போது குளத்தில் தண்ணி தேடி போவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சத்தின் போது குளத்தில் தண்ணி தேடி போவாங்க. ஓகே, அந்த மாதிரி. அடுத்ததாக பாருங்க, கற்பவை கற்ற பின் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. புறநானூற்று வரிகள் இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எக்ஸாமுக்கு முக்கியமானது. பாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை பாடலில் பார்த்தோமா. ஸோ இது வந்து புறநானூற்று பாடல். 9 நாளி உடுப்பவை இரண்டே புறநானூறு. உடுப்பது அப்படின்றத கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடை புறம் சார்ந்த ஒரு விஷயம். சரியா? புறம்னாலே வெளியே, அகம்னா உள்ள, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உண்டி சாப்பாடு அப்படின்றோம்னா நம்ம வெளியே இருந்தால் உடம்புக்குள்ளே போகுது, அப்போ வெளியே அப்படிங்கும்போது புறம். ஓகே, அடுத்து பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு. ஊருங்கிறது அகமா புறமா? புறம், வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. சரியா? ஸோ அப்போ சான்றோன், வேந்தர் இவங்க எல்லாமே, தந்தை இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அகம் சார்ந்த விஷயம் இல்லை, புறம் சார்ந்த விஷயம்.
அகம் சார்ந்ததுன்னா சீக்ரெட்ஸ், பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாமே அகநானூறுக்குள்ள வரும். புறநானூறு அப்படிங்கிறது அகம் சாராத விஷயங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருடைய சாதனை, இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சில சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா அதை எல்லாரும் பேசுவாங்க. இது புறம் சார்ந்த விஷயம். அகம் சார்ந்த விஷயம்னா அதுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆனீங்க, எவ்வளோ ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்றது உங்களுடைய இன்னர் சோலுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை நம்ம யார்ட்டையும் ஷேர் பண்ணாத விஷயங்களாக இருக்கும். அது அகநானூறு. இது எல்லார்ட்டையும் சொல்ல முடியுது அப்படின்னா அது புறநானூறு. ஓகே, அடுத்து பாருங்க. உற்றுளி உதவியும், உதவின்னு வந்துருச்சு இல்லையா, அப்போ உதவியும் வெளியே கொடுக்கறது தான். அப்போ இதுவும் புறநானூறு. படிக்காமே ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க, தண்ணீர். இதை எழுதுனது யாரு அதை மட்டும் பாருங்க. தண்ணீர்ன்றதை எழுதுனது கந்தர்வன். பேரு முக்கியம். லெசன் எல்லாம் வேண்டாம், கேட்டது கிடையாது. கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். கந்தர்வன் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் இவர். அரசின் கருவூல கணக்குத்துறையில் இருந்திருக்கிறாரு. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியன இவர் குறிப்பிடத்தக்க சிறுகதைகள். சரியா? நாகலிங்கம் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பாம்பை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நாகம். ஸோ அப்போ நாகலிங்கத்தில் நாகம், பாம்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஸோ பாதி பேர் அமைதியாக போயிடுவாங்க. சாசனம் அமைதியாக போயிடுவாங்க. ஊர் சொன்னால் பாதி அமைதியாக போயிடும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? கொம்புங்கிறத, கம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பை வச்சோ கல்லை வச்சோ அதை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. துணை வினைகள் இலக்கணம் பார்க்கலாம். வினை வகைகள்லாம் என்னன்னு பாருங்க. வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம். ஸோ வினைனா என்ன? வெர்பு, வேற ஒன்றும் இல்லை. சரியா? வெர்பை நம்ம பல வகையில் சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி பாருங்க. தனி வினையும் கூட்டு வினையும். தனிவினை கூட்டு வினைன்னு சொல்லி இந்த வினையை ரெண்டா பிரிக்கிறோம். தனி வினைனா என்ன? படியுங்கள், படிக்கிறார்கள், இதெல்லாம் தனி வினை. எடுத்துக்காட்ட மட்டும் பாருங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் டெஃபினிஷன் தேவையில்லை. கூட்டு வினை பாருங்க. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆசைப்படு அப்படின்றது ஒரு வினை தான், முடிஞ்சு. ஆனால் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வினைகள் ஒன்று சேர்ந்து வந்ததுனால இது கூட்டு வினை ஆயிற்று. இதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். இது பார்த்து வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியம். அடுத்தது பாருங்க. வினைனா என்ன அப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டு வினைகளை 3 வகையாக பிரிப்பாங்க. அந்த 3 வகை இங்கே கொடுத்துருப்பாங்க. பெயர் ப்ளஸ் வினை அப்படின்னா என்ன? வினை ப்ளஸ் வினை அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விதமான வினைகள் இங்கே இருக்குது. இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, ஓரளவு என்னன்ற மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து பாருங்கள், வேறு என்ன ரொம்ப முக்கியம்னு பார்ப்போம். கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. ஓகே, ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வினையடி, முதல் வினை, துணை வினை கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு இருன்றதை எடுத்துக்கிட்டோம்னா, புத்தகம் மேசையில் இருக்கிறது, முடிஞ்சு. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், புரிஞ்சா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரிகிற மாதிரி இப்போ நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். இருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு சொல் தான், இதை பிரிக்க முடியாது. சரியா? இருக்கிறது அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா மீனிங் கொடுக்காது. இது போயிருக்கிறேன், இதை பாருங்க, போய் கூட்டல் இருக்கிறேன், போயிருக்கிறேன், புரிஞ்சா? அப்படி 2 சேர்ந்து வந்துச்சுன்னா துணை வினைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா அது முதல் வினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி பாருங்க, இருக்கிறது சிங்கிளாக இருக்குது. இருக்கிறார், கூட்டல் இருக்கிறார், 2வது தான். இப்போ வை பாருங்க, பொட்டு வை முடிஞ்சு. அள வைக்காதே பெருசாக வருது பார்த்தீங்களா? ஸோ சின்னதாக வந்தால் முதல் வினை, பெருசாக வந்தால் கூட்டு வினை, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதை ஃபுல்லாக லைட்டாக பார்த்தீங்கன்னா போதும். அடுத்து பாருங்கள், தற்கால தமிழில் ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் துணை வினைகளுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள், போதும். ரொம்பலாம் இதுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டாம். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். எடுத்துக்காட்டு, கீழே விழப்பார்த்தான். இத்தொடரில் விழ என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணை வினை.
தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாக வரும். இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. மதிப்பீடு பார்க்கலாம். மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசைனா அதனுடைய பொருள் மேலேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே எதிர்ச்சொல் கேட்டதுனால கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. படிச்சிருக்கோம் இல்லையா? புலரி. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி சொன்னவர் யாரு? திருவள்ளுவர் தான். அதே மாதிரி இது நேராகவே இருக்குது. அடுத்து பாருங்க. நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமலை போற்றுதும் அப்படின்னு சொன்னால் இளங்கோவடிகள். அடுத்தது பாருங்க. பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. சரியா? மல்லல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக அறிவை விரிவிசை ரொம்ப முக்கியம். அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் ஆல்ரெடி கேட்டது. தண்ணீர்னு கேட்டால் கந்தர்வன், தண்ணீர்னு கேட்டால் கோமல் சுவாமிநாதன். பேரை பாருங்க. தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? மழை காலத்தில் குயிலோசை புல்லாங்குழல் எடுத்து இந்த பாட்டு பாடுவாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது குயிலோசை கூட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.